ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஜென்ரல் ஃபார்மகாலஜியில் செகண்ட் எபிசோடு, அதாவது ட்ரக் எந்த ரூட்டில் எடுத்தால் நம்மளுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, வாட் யுவர் பாடி டஸ் டு தி ட்ரக். நம்ம பாடி ட்ரக்குக்கு என்ன பண்ணுது, அதாவது மாத்திரை எடுத்த பிறகு நம்மளுக்கு என்ன நடக்குது அதை பற்றி பார்க்குறது தான் ஃபார்மகோகைனெட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் சொன்னாலே நம்ம மைண்டில் நிறைய விதமான கொஷின்ஸ் போகும். அதில் மேஜராக என்ன மாதிரி போகும்னா, ஹவு இஸ் இ ட்ரக் அப்சார்ப்டு, ட்ரக் எப்படி அப்சார்ப் ஆகுது, அப்புறம் அப்சர்வ் ஆன ட்ரக் நம்ம பாடியில் எங்கே போகுது, வேர் டஸ் இட் கோ இன் தி பாடி, அதுக்கப்புறம் நம்ம பாடியில் போய்ட்டு அது எப்படி பிரேக் டவுன் ஆகுது, பிரேக் டவுன் ஆன ட்ரக்கெல்லாம் நம்மளுக்கு எஃபெக்ட் கொடுத்து அது எப்படி நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் ஆகுறது, இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் நம்ம இந்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம். கைனெட்டிக்ஸ்னாலே உங்களுக்கு என்ன நிமோனிக்ஸ் ஞாபகம் வரணும்னு சொன்னால் ஏடிஎம்இ, அதாவது அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸ்கிரீஷன். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷன் என்னென்னு பார்க்கலாம். அப்சார்ப்ஷன் சிம்பிளாக சொன்னால் 2 வார்த்தை தான் ஞாபகம் வச்சுக்கணும். சைட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் டு சிஸ்டமிக் சர்க்குலேஷன். அதாவது நம்ம ட்ரக்கை நம்ம பாடியில் எங்கே கொடுக்குறோம், எங்கே நம்ம அட்மினிஸ்டர் பண்ணுறோமோ அங்கேருந்து நம்ம பிளட்டுக்கு போய் ரீச் ஆகுது. இந்த ப்ராசஸ் பேர் தான் அப்சார்ப்ஷன். இந்த அப்சார்ப்ஷனை நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோன்னா, ஒரு ட்ரக் எடுத்துக்கிறோன்னா அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த ட்ரக்கு போய் நம்ம பிளட்டில் ரீச் ஆகி அதோட ஆக்ஷன் கொடுக்குது, அதில் ஒர்க் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் அப்சார்ப்ஷன் டிட்டர்மைன் பண்ணுற மெயின் ஃபேக்டர். அப்சார்ப்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா எந்த ரூட்டில் நம்ம ட்ரக் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது எஃபெக்டாக ஆக்ஷன் கொடுக்கும். ஸோ எந்த ரூட்டில் நம்ம கொடுக்கணுன்றதை ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சால் அதோட ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். எந்த ட்ரக் நம்ம எடுத்தாலும் அது ஃபஸ்ட்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷன் போய் ரீச் ஆகணும், அதாவது பிளட்டை போய் அந்த ட்ரக் ரீச் ஆகணும். அப்போ தான் அது ஆக்ஷன் கொடுக்கும். ஸோ 3 மேஜர் ரூட்ஸ் இருக்குது. அது என்னென்ன ரூட்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்டீரியல் ரூட், செகண்ட் பேரண்ட்ரல் ரூட், தேர்ட் டாபிக்கல் ரூட். இல்லை ஃபஸ்ட்டு என்டீரியல் ரூட்னா என்னென்னா, இது எந்தெந்த ரூட்டில் இன்க்ளூட் ஆகும்னா, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல், சப்லிங்குவல் ஆர் பக்கல், ரெக்டல் ரூட்ஸ். இந்த ரூட்லாம் தான் என்டீரியல் ரூட், அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம் வழியாக நம்ம ட்ரக் எடுத்துக்கிறோம்ல, அதெல்லாம் இந்த என்டீரியல் ரூட் வழியாக வரும். ஃபஸ்ட்டு அதில் பக்கல் ஆர் சப்லிங்குவல் வரும், அடுத்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் வரும், தேர்டு ரெக்டல் வரும். பக்கல் ஆர் சப்லிங்குவல் ரூட்னா நம்ம ட்ரக் இல்லை மெடிசன் எது எடுத்தாலும் அதை டேரெக்டாக நம்ம டங்கு கீழே, நாக்கு கீழே நம்ம எடுத்துப்போம். ஸோ அங்கேருந்து ட்ரக் அப்படியே அப்சார்ப் ஆகி பிளட் ஸ்ட்ரீம் போயிடும். ஸோ இதோட பயோஅவைலபிலிட்டி ஃபாஸ்ட் அப்சார்ப்ஷன். இது மெயினாக நோட் பண்ணணும். இந்த டேரெக்டாக பிளட் ஸ்ட்ரீம் போகும், லிவர் போகாது. நெக்ஸ்ட்டு ஓரல் ரூட்னா நம்ம நார்மலாக ஜுரம் வந்த பேராசிட்டமால் டேப்லெட் எடுப்போம்ல, மாத்திரை எடுத்து தண்ணி குடிச்சுப்போம், டேரெக்டாக ஸ்டொமக்கு போயிடும். ஸோ அதுதான் ஓரல் அப்சார்ப்ஷன். இது மாட்ரேட்டாக, இது மெயினாக ஸ்டொமக்கு, இன்டெஸ்டைன் அங்கே போயிட்டு அங்கேருந்து பிளட் ஸ்ட்ரீம் போகிறதுனால இது மாட்ரேட் அப்சார்ப்ஷன் இருக்கும். இது என்ன நோட் பண்ணணும்னா, இது ஃபுட்டால், என்சைம்ஸால், அப்புறம் நம்ம ஸ்டொமக்கு கட் பிஹெச்னால கூட அப்சார்ப்ஷன் அஃபெக்ட் ஆகலாம். நெக்ஸ்ட் என்டீரியல் ரூட்டில் லாஸ்ட் ரூட் ரெக்டல் ரூட். இங்கே நம்ம ட்ரக்கை ரெக்டல் ரீஜனில் எடுத்துப்போம். ஸோ இது மீடியம் அப்சார்ப்ஷன் தான் இருக்கும். இங்கே பார்ஷியல் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் நடக்கும். அதுதான் மெயினாக நோட் பண்ண வேண்டியது. செகண்ட் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பேரண்டல் ரூட். இங்கே நம்ம ட்ரக்கை டேரெக்டாக நம்ம பிளட் வெசல்ஸில் கொடுக்கறதுனால இங்கே அப்சார்ப்ஷன்றது தேவையில்லை. ஏன்னா நம்ம டேரெக்டாக நம்ம ட்ரக்கை தூக்கி நம்ம பிளட்டில் கொடுக்குறோம். ஸோ அந்த இடத்துல அப்சார்ப்ஷன் ப்ராசஸே இங்கே வேணாம். இதில் 2 விதமான அப்சார்ப்ஷன் இருக்குது. இன்ட்ராவீனஸ், நெக்ஸ்ட்டு இன்ட்ராமஸ்குலர் ஆர் சப்க்யூட்டேனியஸ். இல்லை இன்ட்ராவீனஸ். ஃபஸ்ட்டு இன்ட்ராவீனஸ் நம்ம பார்த்தோன்னா இது இன்ஸ்டன்ட் அப்சார்ப்ஷன். ஏன்னா நம்ம ட்ரக் எடுக்கிறோம், டேரெக்டாக பிளட் வெசலில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ 100% பயோஅவைலபிலிட்டி இருக்குது. இங்கே அப்சார்ப்ஷன் அவ்வளோவா நம்மளுக்கு தேவையில்லை. நோ அப்சார்ப்ஷன் நீடட். ஸ்ட்ரைட்டாக நம்ம பிளட்டு கொடுக்குறோம். இதுதான் ஐவி. செகண்ட் இன்ட்ராமஸ்குலர் ஆர் சப்க்யூட்டேனியஸ். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ட்ரக்கை தூக்கி பிளட் வெசல்ஸ்க்கு நியரில் உள்ள மசில் இல்லை சப்க்யூட்டேனியஸ் டிஷ்யூவில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது ஸோ அந்த டிஷ்யூஸ்லேருந்து பிளட் வெசல்ஸ்க்கு ட்ரக் அப்சார்ப் ஆகி போகும். ஸோ அதனால் இது பயோஅவைலபிலிட்டி மீடியம் அப்சார்ப்ஷன் இருக்கும். அதேமாதிரி அது பிளட் ஃப்ளோ டிபெண்ட் ஆகி இது அப்சார்ப்ஷன் இருக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். தேர்ட் ரூட் டாபிக்கல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இங்கே நம்ம ட்ரக் எடுக்கிறோம், டேரெக்டாக நம்ம டாபிக்கல் அப்ளை பண்ணுறோம். எதுக்குன்னா ஃபார் லோக்கல் அண்ட் தெரப்பியூட்டிக் ஆக்ஷனுக்காக. இதில் 2 டைப் இருக்குது. டிரான்ஸ்டெர்மல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனா ட்ரக் எடுக்கிறோம், நம்ம டாபிக்கல் அப்ளை பண்ணுறோம். ஸோ பயோ அவைலபிலிட்டி இது ஸ்லோவாக தான் அப்சர்வ் ஆகும், ஆனால் கிரேட் சஸ்டெயின்டு ரிலீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இன்ஹலேஷன்னா நம்ம இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களா இன்ஹேலர்ஸ். அந்த மாதிரி நம்ம இன்ஹேலர்ஸ் எடுத்து டேரெக்டாக நம்ம நோஸில் டெலிவரி பண்ணும்போது நம்ம ட்ரக் டேரெக்டாக லங்ஸுக்கு போய் ஆக்ஷன் கொடுக்கும். ஸோ இது சூப்பர் ஃபாஸ்ட் அப்சார்ப்ஷன் இருக்கும். ஏன்னா லங்ஸ் லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிறதுனால ட்ரக் சீக்கிரமாக ஆக்ஷன் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஃபார்மகாலஜியில் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி எந்த ரூட் பெட்டர் அண்ட் ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் கொடுக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ரக் டிரான்ஸ்போர்ட் பற்றி பார்க்கலாம். See you, டாடா, பாய்.